ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் அண்ட் டீல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்க்க போகிறோம். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பர்ஃபார்ம் எ டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, டு பர்ஃபார்ம் எ டாஸ்க். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் நம்மளுக்கு ஒரு பார்ட்டை மட்டும், ஒரு பார்ட் ஆஃப் கோடை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து அதை ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதனுடைய டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பர்ஃபார்ம் எ டாஸ்க் இஸ் நோன் ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோ டைப் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு டெஃபினிஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இந்த மாதிரி 3 விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிக்ளரேஷன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் எங்கே வந்து நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்றது அந்த ஃபங்க்ஷனை பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நாம் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்ன, ஃபங்க்ஷன் கால்னா என்ன, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நாம் வந்து ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹெடர் ஃபைலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்றது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிக்ளேரிங் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரிட்டன் டைப். என்ன ரிட்டன் டைப் நம்ம வந்து என்ன வந்து ரிட்டன் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து. இது ஃபங்க்ஷன் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம், இது வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய நேம். இது எந்த மாதிரி ரிட்டர்ன் டைப் நம்ம கொடுக்க போகிறோம், அந்த ஃபங்க்ஷன்லேருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றது தான் இந்த ரிட்டர்ன் டைப். ஓகே. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது CLR, SCR, getCH மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் நம்மளுடைய கம்பைலர் வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிக்குங்க. எப்பயுமே நம்மளுடைய கோடிங்கில் எந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்றது நம்மளுடைய கம்பைலரை போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்து அங்கிருந்து தான் நம்மளுடைய கோடை எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிக்கும். அப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்த உடனே நம்மளுக்கு CLR, SCRன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன், இது வந்து ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா conio.hன்ற இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளேருந்து நம்மளுக்கு ஃபெட்ச் ஆகும். ஸோ conio.hன்ற இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள லைப்ரரி ஃபைல்ஸில் என்ன இருக்குன்னா CLR, SCRனா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்லேருந்து இது ஃபெட்ச் பண்ணி கிளியர் ஸ்க்ரீன் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட் ஃபங்க்ஷன்றது இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இது ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும். ஸோ இந்த இடத்துக்கு வருங்க. ஸோ அப்போ என்னன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு த பிளேஸ் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்போது என்னன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல கால் ஆயிருக்கு. இந்த இடத்துல கால் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வரும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க் என்ன அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா 2 வேல்யூஸை நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இந்த வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகும். நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. A, B அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்டர் த வேல்யூஸ் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். C AB அப்படின்ன உடனே ஏவுக்கும் பிக்கும் கீபோர்ட்லேருந்து நம்ம கொடுக்குற வேல்யூஸை இன்புட் வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 + 7 நான் கொடுக்குறேன்னா ஏல வந்து 5, பியில் வந்து 7.
ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் இஸ் 12 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ரிசல்ட் இஸ் 12 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் பேக் டு த பொசிஷன் இந்த இடத்துக்கு போயிடும். ஃபங்க்ஷன் எங்கேருந்து வந்ததோ அங்கேருந்தே போயிடும். அதுக்கப்புறம் getChன்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். getCh ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் எ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீன் கன்சோல் ஸ்க்ரீனை கெட் கேரக்டர் ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த getCh. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வெறும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. கிளியர் ஸ்க்ரீனும் getChம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஆட்ன்றது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து எப்படி வருதுன்னா, இது ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒர்க் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ரெண்டு வேல்யூஸை இன்புட் வாங்கி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெயின் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு ஆடுக்கு அடுத்த லைனுக்கு வருது. getChன்றது பண்ணிட்டு வெளியில் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக 3 விஷயம் தேவைப்படுது. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்றது என்ன மாதிரியான டைப் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்றத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் நான் கொடுக்கணும். அதாவது பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்ட்ன்னு நான் கொடுத்தேன்னா ஒரு இன்டீஜர் வேரியபிளை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம இன்டீஜர்னு போட்டோம்னா ஒரு இன்டீஜர் வேரியபிளை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? வாய்டுன்னு போட்டதால எதுவுமே கிடையாது. இதுவே நம்ம இன்ட்ன்னு போட்டோம்னா இதுக்கு நம்ம இன்டீஜர் வேல்யூஸை பாஸ் பண்ணி இன்டீஜர் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான விஷயத்த நம்ம பார்ப்போம். அதாவது ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிட்டர்ன் டைப், with arguments, with return type, functions with arguments without return type, functions without argument without return type. Functions without arguments with return type. இந்த மாதிரி நம்ம வந்து 4 விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 4 விஷயத்தை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல எக்ஸாம்பிள பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனுடைய டைப்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஃபங்க்ஷனை எப்படி நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா, கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கால் பை அட்ரஸ்ன்ட்டு இன்னொரு டைப்பும் இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து 3 விதமாக நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் பேராமீட்டர்ஸை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை அட்ரஸ். இந்த மாதிரி 3 விதமாக நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ண முடியும். இது வந்து கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பாஸ் பை வேல்யூ ஆர் கால் பை வேல்யூ அப்படின்னு நம்ம 2 விதமாகவும் நம்ம அதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாஸ் பை வேல்யூ ஆர் கால் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் ஆர் கால் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை அட்ரஸ் ஆர் கால் பை அட்ரஸ், இந்த மாதிரி நம்ம 3 விதமாக நம்ம இதை வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பை வேல்யூ. பாஸ் பை வேல்யூன்றது ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான். நம்மளுடைய வேல்யூஸை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸில் பாஸ் பண்ணுறப்போ அதனுடைய ஒர்க் எப்படி நடக்குதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாஸ் பை வேல்யூ, அதாவது கால் பை வேல்யூ ஆர் பாஸ் பை வேல்யூ, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து iostream.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். conio.hன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜென்ரலாக எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான் சிஎன்சி அவுட்டுக்காகவும் கிளியர் ஸ்க்ரீன் கெட் சிஹெச்காகவும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்வாப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதில் 2 இன்டீஜர் வேரியபிள்ஸை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் 2 இன்டீஜர் வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஆர்குமெண்ட்ஸாக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அதனால நான் வாய்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் டைப் நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுறோன்னா இந்த இடத்துல இன்ட்டு ஃப்ளோட்டு கேரி ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம். பட் நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்லன்றதால வாய்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்வாப்ன்ற இந்த ப்ரோக்ராமுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 இன்டீஜர் டைப்ஸை நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன், 2 வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறேன். அதனால நான் ஐஎன்டின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போகிறப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புங்க. ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ உடைய வேல்யூ 5ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டு பி உடைய வேல்யூ 7 சொல்லிட்டு நம்ம வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டிக்ளரேஷனில் ஏ உடைய வேல்யூ 5, பி உடைய வேல்யூ 7 சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகுங்க. அதாவது நம்மளுடைய அவுட்புட்டில் பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அவுட்புட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஏ ஈக்குவல் டு ஏ உடைய வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா 5 இருக்கு, 5 பிரிண்ட் ஆகும். பி உடைய வேல்யூ என்ன இருக்குன்னா பி உடைய வேல்யூ இப்போ 7 இருக்கு, 7 பிரிண்ட் ஆகும். அதாவது ஏ பிஃபோர் ஸ்வாப்பிங்க்கு அடுத்தது ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 7 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? ஸ்வாப்பிங் அப்படின்னா என்னன்னா வேல்யூஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, ஸ்வாப் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஸ்வாப் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏ உடைய வேல்யூ 5 இருக்கு, பி உடைய வேல்யூ 7 இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு போகுதுன்னா இந்த இடத்துக்கு வருதுங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன நடக்குதுன்றத பாருங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ 5ன்றது காப்பி ஆகும், பி உடைய வேல்யூ 7ன்றது ஒய்ல காப்பி ஆகும். அதாவது இட் இஸ் ஜஸ்ட் காப்பிங் த வேல்யூஸ். ஓகேங்களா? வேல்யூஸை காப்பி பண்ணியிருக்கு. அதாவது மெமரி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா ஏன்றது வேற ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ உடைய வேல்யூ 5ன்னு இருக்கு, பி உடைய வேல்யூ 7ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்வாப் ஆஃப் ஏ கமா பின்னு கால் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் கமா ஒய்ல வந்து காப்பி ஆகிருக்கு. அப்போ எக்ஸ்ன்றது இதே வேல்யூ கிடையாது, இதனுடைய வேல்யூ ஏ உடைய வேல்யூ வந்து எக்ஸுக்கு இன்னொரு இடத்துல காப்பி ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5ன்னு இருக்கு, ஒய்ன்ற வேல்யூ வந்து இப்போ 7ன்னு இருக்கு. இது வெவ்வேறு பிளேஸில் இருக்குங்க. எக்ஸ் உடைய வேல்யூ 5, ஒய் உடைய வேல்யூ 7. ஏல இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கு காப்பி ஆகிருக்கு, பியில் இருக்கிற வேல்யூ ஒய்க்கு காப்பி ஆகிருக்குங்க. ஓகேங்களா? வேற வேற மெமரி லொக்கேஷனில் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சேம் மெமரி லொக்கேஷனில் கிடையாது. ஸோ இந்த வேல்யூ ஏல இருந்து காப்பி ஆகிருக்கு, இந்த வேல்யூ பியிலேருந்து காப்பி ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸில் இருக்கிறத ஒய்லையும் ஒய்ல இருக்கிறத எக்ஸையும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கோடிங் எழுதியிருக்கேன். அதாவது டெம்பரவரி வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பரவரி வேரியபிள் எக்ஸில் இருக்கிற வேல்யூவை டெம்பில் வச்சிடுறோம். அதாவது இப்போ நம்ம வந்து 5ல் இருக்கிறத டெம்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒய்யில் இருக்கிறத ஒய்யில் என்ன இருக்குன்னா 7 இருக்குது. இந்த 7 எடுத்துன்னு வந்து நான் எக்ஸில் வச்சிடுறேன். டெம்பில் இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு ஒய்யில் வச்சிடுறோம். அதாவது டெம்பில் என்ன இருக்குது 5ன்னு இருக்குது, 5ன்னு இருக்கிறத ஒய்யில் வச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல வேல்யூ இப்போ 7ன்னு மாறிடும், ஒய்ன்னு இருக்கிற இடத்துல இதில் வேல்யூ 5ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வேல்யூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. 5 இருக்கிற இடத்துல 7 மாறிடுச்சு, 7 இருக்கிற இடத்துல 5 மாறிடுச்சு. ஓகே, அப்போது ஏ பியில் இருக்கிற வேல்யூ அஃபெக்ட் ஆகிருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது, எக்ஸ் ஒய்ல மட்டும்தான் ஸ்வாப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாஸ் பை வேல்யூ. பாஸ் பை நம்ம வந்து வேல்யூவை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராமுக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இங்கே போகுது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகுங்க.
ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு ஏ ஈக்குவல் டு ஏல என்ன வேல்யூ இருக்குங்க, ஏல வந்து வேல்யூ வந்து அதே 5 தான் இருக்குது, பியில் அதே 7 தான் இருக்குது. அதனால் எந்த வித ஸ்வாப்பிங்கும் மெயினாக நடக்கவே இல்லை. எக்ஸும் ஒய்யும் தான் மாறிச்சே தவிர ஏவும் பியும் மாறவே இல்லைன்றது இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாஸ் பை வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. பாஸ் பை வேல்யூனா வேல்யூஸை 5 7 வந்து நம்ம எக்ஸ் ஒய்க்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ் ஒய்யை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதால மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற ஏபியில் எந்த வித அஃபெக்டும் ஆகலை. மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த ஸ்வாப் ஆஃப் ஏகமா பியில் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்தது பாஸ் பை ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா we are going to pass a reference. ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம ப்ரோட்டோடைப்பே வந்து கொஞ்சம் மாற்றி இருக்கும். அதாவது இன்ட் ஸ்பேஸ் அட்ரஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அட்ரஸ் சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். வாய்ட் ஸ்வாப் ஆஃப் இன்ட் அட்ரஸ் இன்ட் அட்ரஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ப்ரோட்டோடைப்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் நாம வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அட்ரஸ் ஆபரேட்டர் நம்ம போட்டிருந்தாலே நாம வந்து அட்ரஸ் ஆபரேட்டரை வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதே சேம் ப்ரோக்ராம் தான் நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். ஏ உடைய வேல்யூ 5, பி உடைய வேல்யூ 7, கிளியர் ஸ்கிரீன் பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஏ உடைய வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா நம்மளுக்கு பிஃபோர் ஸ்வாப்பிங்ல ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 7 இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷன் கால் ஒர்க் ஆகுது. ஏ கமா பி அப்படின்றது இந்த ஸ்வாப்ன்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நம்மளுடைய ஃப்ளோ இந்த இடத்துக்கு வருங்க. அதாவது இன்ட் எக்ஸ் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அட்ரஸ் ஆஃப் ஒய். அதாவது இது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா இப்போ நம்மளுக்கு மெமரியில நிறைய வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். அதாவது we are going to rename the variable a and b as x and y. a bல வந்து aல 5 இருக்கு, bல 7 இருக்கு. இப்போ அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அட்ரஸ் ஆஃப் ஒய் நான் கொடுத்துட்டேன்னாலே என்ன அர்த்தம்னா ஏ உடைய வேல்யூவையும் பி உடைய வேல்யூவையும் நான் டைரக்டா நான் ரெஃபர் பண்றேன்னு அர்த்தங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அர்த்தம் அதுதான். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அட்ரஸ் ஆஃப் ஒய் நம்ம போட்டிருந்தாலே இந்த எக்ஸை வந்து நம்ம வந்து ஏ உடைய வேல்யூவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் மாத்திட்டதாகவும் பி உடைய வேல்யூவை ஒய்ன்னு நேம் மாத்திட்டதாகவும் தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ 5, பி உடைய வேல்யூ 7 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டெம்பரவரி வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். டெம்பரவரி வேரியபிள் எக்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம டெம்பில் வச்சுட்டோம். எக்ஸில் இருக்கிற வேரியபிளை நம்ம டெம்ப்ன்ற அந்த வேரியபிளை நம்ம வச்சுட்டோம். ஓகேங்களா. டெம்ப்ன்ற வேல்யூ வந்து இப்போ என்ன இருக்குன்னா 5ன்னு இருக்கு. ஒய்யில் இருக்கிற வேல்யூவை எக்ஸில் வச்சுட்டோம். ஒய்யில் 7 இருக்கிறத நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல 5 எடுத்துட்டு 7ன்றதை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெம்பில் இருக்கிறது, டெம்பில் என்ன இருக்குன்னா 5 இருக்கு. இந்த 5 எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அதாவது 7 எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம 5ன்றதை பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. சரி. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணதால எக்ஸ் ஒய்யை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஏபி உடைய வேல்யூவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கால் பை ரெஃபரன்ஸ், அதாவது நம்மளுடைய பாஸ் பை ரெஃபரன்ஸ் உடைய கான்செப்ட். அப்போ என்னன்னா நம்ம ஏவை ரெஃபர் பண்ணி தான் எக்ஸை வச்சிருக்கோம், பியை ரெஃபர் பண்ணி தான் ஒய்யை வச்சிருக்கோம். எக்ஸ் ஒய்ல நம்மளுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏபியில் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும், அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏ கமா பி முடிஞ்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுடைய ஃப்ளோ அடுத்தது இங்கே வருது. அடுத்தது ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆயிட்டு ஏ ஈக்குவல் டு அப்படின்ன உடனே ஏல என்ன வேல்யூ இருக்குன்னா இப்போ 7 இருக்கு, பியில் என்ன வேல்யூ இருக்குன்னா இப்போ 5 இருக்கு.
ஸோ அப்போ என்னன்னா ஏல இருக்கிற வேல்யூ பிக்கு போயிருக்கு, பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு வந்துடுச்சு, ஏல இருக்கிற வேல்யூ பிக்கு போயிடுச்சு. இதுதான் வந்து ஸ்வாப்பிங். அப்போ இந்த ஸ்வாப்பிங் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா கால் பை ரெஃபரன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ்ன்ற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்து வேல்யூஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது பாஸ் பை அட்ரஸ்ன்றது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பை அட்ரஸ். பாஸ் பை அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம வந்து iostream.h cynvo.h நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் ஹெடர் ஃபைல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். வாய்ட் ஸ்வாப் ஆஃப் இன்ட் ஆஸ்ட்ரிக் கமா இன்ட் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா we are going to use a pointer variable அப்படின்றது தாங்க அர்த்தம். அப்போ அந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ண போறீங்கனாலே இன்ட் ஆஸ்ட்ரிக் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டு நான் பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் கூட நம்ம பார்க்கலாம். a = 5 b = 7 கிளியர் ஸ்கிரீன் நம்ம கொடுத்துருக்கோம். பிஃபோர் ஸ்வாப்பிங் a = a வேல்யூ பிரிண்ட் ஆகும், b = b வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதாவது பிஃபோர் ஸ்வாப்பிங்ல நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுங்க. பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் a = 5 b = 7 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஸ்வாப் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பின்னு தாங்க இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம டேரக்டா ஏ கமா பின்னு கொடுக்க கூடாது. இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பி. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏ உடைய அட்ரஸை நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி இப்படி இருக்கு. இந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா 1010 நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த பி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அட்ரஸ்ல இருக்கு, 1032 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ உடைய வேல்யூ வந்து 5, பி உடைய வேல்யூ வந்து 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are passing the address. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாஸ் பை அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா நாம வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பிஏ நம்ம பாஸ் பண்றோம். அப்போ இது என்ன நடக்குதுன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் ரிசீவ் பண்ணுதுங்க. அப்போ இதில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்ட் ஆஸ்ட்ரிக் எக்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ பாயிண்டர் வேரியபிள். நம்ம வந்து ஏற்கனவே பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்துருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அதாவது பாயிண்டர் வேரியபிள் மூலமா நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். ஆஸ்ட்ரிக் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ உடைய அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். எக்ஸ்ன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா 1010 தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா 1032 அப்படின்ற இந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ உடைய அட்ரஸை எக்ஸுக்கும் பி உடைய அட்ரஸ் ஒய்க்கும் நம்ம அமைச்சிருக்கோம். ஆஸ்ட்ரிக் எக்ஸ் அப்படின்னா என்னன்னா இதுல இருக்கிற வேல்யூவை இந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை இது வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆஸ்ட்ரிக் எக்ஸ் அப்படின்னா 1010 அதாவது 1010 இருக்கிற வேல்யூ, ஒய்ல இருக்கிற அதாவது 1032ல இருக்கிற வேல்யூ, அதாவது ஹெக்ஸாடெசிமல்ல தாங்க நம்மளுடைய மெமரி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு நேம்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து 1010 நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா 1032ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏ உடைய அட்ரஸ் வந்து 1010, பி உடைய அட்ரஸ் 1032. 1010ன்ற இந்த ஏ உடைய அட்ரஸ்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நாம வந்து 5ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பியில் வந்து 7ன்ற வேல்யூவை 1032ன்ற அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 1010 1032 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அட்ரஸை எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இந்த அட்ரஸை ஒய்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஆஸ்ட்ரிக் எக்ஸ் அப்படின்னா இந்த அட்ரஸ்ல இருக்கிற வேரியபிளை நம்ம வந்து டெம்பரவரி வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்போ டெம்ப்ன்ற வேரியபிள்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா 5ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகுங்க. ஓகேங்களா? ஆஸ்ட்ரிக் எக்ஸ்னா பாயிண்டிங், அதாவது இந்த அட்ரஸ் வந்து எந்த வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா 5. அந்த 5 எடுத்துன்னு வந்து நான் டெம்ப்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். ஆஸ்ட்ரிக் ஒய்
அதாவது 1032ல இருக்கிற வேல்யூ 1032ல இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்கிற இந்த பாயிண்டர் வேரியபிள நான் ஸ்டோர் பண்றேன். அப்போ 7ன்றது எனக்கு எக்ஸ்ல ஸ்டோர் ஆகுங்க. இந்த அட்ரஸ்ல அதாவது 1010ன்ற இந்த அட்ரஸ்ல 7ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் டெம்ப்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல 1032 பாயிண்ட் அவுட் பண்ற இடத்துல நம்ம வைக்கிறோம். அப்போ டெம்ப்ல 5ன்னு இருக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஆஃப்டர் ஸ்வாப்பிங்ன்றது பிரிண்ட் ஆகிறப்போ a ஈக்குவல் டு 7 b ஈக்குவல் டு 5ன்றது எனக்கு ஸ்வாப் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ பாஸ் பை அட்ரஸாக இருக்கட்டும், பாஸ் பை ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே நாம வந்து ஃபங்க்ஷனில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் மெயின் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஆனால் பாஸ் பை வேல்யூவில் அஃபெக்ட் ஆகாது. காரணம் we are passing only the values, we are copying the values, we are not passing the reference or address. அதனால நம்ம எப்போ வந்து அட்ரஸையோ இல்லை ரெஃபரன்ஸையோ நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வேல்யூஸ் அஃபெக்ட் ஆகுமே தவிர வேல்யூஸ் நம்ம வந்து காப்பி பண்ணுறப்போ நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா காப்பி பண்ணுறது வேற ஒரு லொக்கேஷனில் காப்பி பண்ணி அது ஸ்வாப் பண்ணுறதால அதில் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான 3 கான்செப்ட்ஸ் என்னன்னா பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை அட்ரஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்றது பேசிக் நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்ன, ஃபங்க்ஷன் கால் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டன் டைப். இந்த மாதிரி நம்ம 4 விதமா நம்ம பிரிக்கலாம். இது 4த்துக்கான எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3 கான்செப்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பை வேல்யூ நம்ம பார்த்திருந்தோம். இந்த பாஸ் பை வேல்யூ அப்படின்றது என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஸ்வாப்பிங்ன்றது பிஃபோர் ஸ்வாப்பிங் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அதே வேல்யூ தான் இருக்கும், சேஞ்சஸ் ஆகாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸை தான் ஏல இருந்து எக்ஸுக்கு வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்றோமே தவிர நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம அட்ரஸ் எதையும் பாஸ் பண்ணல. அதனால இங்க எக்ஸ் ஒய் நம்ம சேஞ்ச் ஆனாலும் ஏ பி சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். அந்த பாஸ் பை ரெஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ பிக்கான ரெஃபரன்ஸை எக்ஸ் ஒய்யை வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்றதால எக்ஸ்ல சேஞ்ச் ஆனா ஏலையும் சேஞ்ச் ஆகும், ஒய்ல சேஞ்ச் ஆனா பிலையும் சேஞ்ச் ஆகும் நம்ம பார்த்திருந்தோம். ஃபைனலா நம்ம பார்த்தது பாஸ் பை அட்ரஸ். இந்த பாஸ் பை அட்ரஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா பாயிண்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பி அமிச்சு அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அஃபெக்ட் பண்ணி காமிச்சோம் பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி. அதனால நம்மளுக்கு எக்ஸ்ல ஒய்ல நம்ம வந்து அட்ரஸ் வச்சு ஏல இருக்கிற வேல்யூ பில இருக்கிற வேல்யூ தான் நம்ம அக்சஸ் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்றதால கண்டிப்பா எனக்கு மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிற அந்த ஸ்வாப்ன்ற ஃபங்க்ஷன்ல அஃபெக்ட் ஆகும்ன்றத நம்ம பார்த்தோம். ஸோ 3 விஷயம் இருக்குது: பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை அட்ரஸ், பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்த வீடியோல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த 4 கான்செப்ட் நான் சொன்னதை பத்தியும் நம்ம வந்து எக்ஸாம்பிளா பார்க்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை பத்தியும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.